டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தாஸின் நன்மதிப்பை பெற்ற சர்வா தனுவோடு வீடு வந்து சேர்ந்தான். தனுவின் மனதில் இப்போது இந்த நொடி ஒரே எண்ணம் மட்டுமே இருந்தது. தன் மகனின் மரணத்துக்கு காரணமான தாஸை கொன்றுவிட வேண்டும் என்ற பழி வாங்கும் வெறி மட்டும்தான். ஆனால் சர்வா அதை தடுத்தான். முதலில் தன் திட்டத்தை தாஸின் மூலம் செய்து முடித்துவிட வேண்டும். அதற்கு பிறகு தனு தாஸை தன் கைகளால் கொல்லலாம். அதற்கு தான் முழுமையாக துணை நிற்பேன் என்றான். சர்வாவின் வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு தனுவும் அதற்கு சம்மதித்தாள். ஆனால் ராஜேஷை கொலை செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என சர்வா சொன்னதால் இப்போது அவள் குறி ராஜேஷ். அவனைக் கொல்ல திட்டம் போட ஆரம்பித்தாள். இதே சமயம் வேதிகா குடும்பத்தில் குணசேகரனும் அம்பிகாவும் வேதிகாவிடம் மீண்டும் சர்வாவை திருமணம் செய்யும்படி வற்புறுத்திக் கொண்டிருந்தனர். அப்போது அம்பிகா, நானும் உங்க அப்பாவும் கூட தான் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி டைவர்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் சேர்ந்து வாழலையா, நீயும் போய் சர்வா கிட்ட பேசு, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும் என்று ஒரு பொய்யை உண்மை போல கூறினார். அவர்களின் வாதங்களையெல்லாம் கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டிருந்த வேதிகா திடீரென்று எழுந்து வீட்டை விட்டு வெளியேற முயன்றார். உடனே குணசேகரன் அவளிடம், வேதிகா எங்கம்மா போற என்று அவளை நிறுத்தினார். கம்பெனிக்கு போறேன் என்ற வேதிகா அதற்கு மேல் பதில் பேசாமல் அவள் கதவை மூடிவிட்டு வெளியேற அவளை பார்த்த அம்பிகா நிம்மதியாக மூச்சு விட்டார். எப்படியோ நாம சொன்னதையெல்லாம் ஒரு வழியா கேட்க ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் யோசிச்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டா போதும். இவ சர்வா கிட்ட பேசுவாளா, அவன் ஓகே சொல்லுவா இல்ல என்று மனக்கோட்டை கட்ட ஆரம்பித்திருந்தார். ஆனால் வேதிகாவின் உள்ளமோ புயலாய் சுழன்று கொண்டு இருந்தது. மனதின் ஒரு பக்கம் சர்வாவை இன்னும் விரும்பியது. ஆனால் மற்றொரு பக்கம் கடந்த காலத்தில் அவள் செய்தது கண்ணுக்கு முன்னால் வந்து நின்றது. ஒரு காலத்தில் அவனைப் பற்றி எதையும் அறியாமல் அவனை மிக மோசமாக நடத்திவிட்டதை நினைக்கும்போது, நானே போய் பேசி மறுபடியும் சேர்ந்தாலும் இந்த உறவு நீடிக்குமா, அவனால என்னை ஏத்துக்க முடியுமா என்ற கேள்வி அவளை வாட்டியது. இப்போது அவனது கண்களை கூட நேராக பார்க்க அவளால் முடியாது. அப்படி இருக்க இருவரும் சேர்ந்து வாழ்வது சாத்தியமில்லை என்று அவளுக்கே தோன்றியது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்து வாழறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பழசையெல்லாம் அவனால மறக்க முடியாது. நான் தான் பிடிவாதமா பிரியணும்னு சொன்னேன். அதுக்கான தண்டனையா இதை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அம்மாவும் அப்பாவும் நான் என்ன சொன்னாலும் கேட்க போறதில்ல. எப்படியாவது மறுபடி என்னையும் அவனையும் சேர்த்து வைக்க ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த ஊரை விட்டு போறதுதான். இதுக்கு மேல சென்னையில இருந்தா சரி வராது என்று இறுதியாக முடிவு செய்தவள் நேராக அதியமானை பார்க்க அலுவலகம் சென்றாள். உடல்நிலை கொஞ்சம் தேறியதும் மீண்டும் அலுவலகம் வர ஆரம்பித்திருந்தார் அதியமான். என்ன பேச வேண்டும் என்பதை தெளிவாக யோசனை செய்திருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு பதட்டம். இன்னும் சிறிது நேரத்தில் அவள் அப்பா இல்லை அம்மா யாரேனும் அலுவலகம் வர வாய்ப்பிருக்கிறது. மீண்டும் தன்னை இந்த இக்கட்டான கட்டாயத்திற்குள் அவர்கள் தள்ள முயற்சிப்பார்கள். அதற்குள் அதியமானை பார்த்து பேசிவிட வேண்டும், மனதில் இருப்பதை சொல்லிவிட வேண்டும். எக்காரணத்தைக் கொண்டும் முடிவை மாற்றிக்கொள்ளக் கூடாது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் அலுவலகத்திற்குள் வந்த பிறகும் அங்கு இருக்கும் தனது அறைக்குள் செல்லாமல் லாபியில் அமர்ந்தாள். ராஜினாமா கடிதம் கொடுத்த பிறகு அந்த அறையில் சென்று அவளால் எப்படி அமர முடியும்? அதியமானிடம் பேச வேண்டும் என அவள் ரிசப்ஷனில் கூறியிருக்க, ஷேர் ஹோல்டர்களுடன் மீட்டிங்கில் இருந்த அதியமான் சிறிது நேரம் கழித்து அவளை அறைக்கு அழைத்தார். உள்ளே நுழைந்ததுமே, தாத்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று வேதிகா ஆரம்பிக்க, என்ன விஷயம் சொல்லு என்றார் லேப்டாப்பிலிருந்து பார்வையை திருப்பாமல். நான் சென்னையை விட்டு வெளியில போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்று அவள் கூறியதும் அந்த வார்த்தைகளில் அதிர்ச்சி அடைந்தவர் லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு, என்னாச்சு, திடீர்னு எதுக்காக இந்த முடிவு என்று கேட்டார். மெதுவாக அவருக்கு எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்த வேதிகா, அம்மா அப்பா கிட்ட இத பத்தி சொல்ல முடியல, அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க தீரஜ திரும்பவும் கம்பெனில சேர்த்துக்கோங்க, அவனால கம்பெனியை நடத்த முடியும். நானும் வெளியில போயிடுறேன், அவனும் என் கூட போட்டி போடுறத விட்டுட்டு கம்பெனியை ஒழுங்கா பாத்துக்குவான். இனிமே அவன் தப்பு செய்ய மாட்டான் என்று அவள் பேசிக்கொண்டே போக கண்களை சுருக்கி அவளை பார்த்த அதியமான், இதுதான் உன்னோட முடிவா என்று கேட்டார்.
வேதிகா குழப்பத்துடன் இருந்தாலும் ஆம் என்பது போல தலையை ஆட்டி, அப்பா அம்மா மறுபடி என்ன சர்வாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. தினம் புதுசா ஏதேதோ கதையோட வந்து என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. என்னால இதுக்கப்புறம் சர்வா கூட சேர்ந்து வாழ முடியும்னு தோணல. அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்க இதுக்கு சம்மதிப்பீங்கன்ற நம்பிக்கையில உங்களை தேடி வந்தேன் என்று கூறியவள் அவர் பதில் சொல்வதற்கு முன்னரே எழுந்து சென்று காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். போகும் அவளையே பார்த்து கொண்டிருந்த அதியமான், எல்லாம் என்னோட தப்பால வந்தது. வேதிகா கிட்டிருந்து கம்பெனி பொறுப்புகளை நான் பிடுங்கி இருக்க கூடாது. அவளை பந்து போல பந்தாடி இப்ப மொத்தமா அவளே வெளியில போயிட்டா. அன்னைக்கு சர்வாவை பத்தின உண்மையா அவ சொல்லும் போதே நான் பொறுமையா இருந்திருக்கணும். கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது. அந்த கட்டாயத்தினாலதான் அவளுக்கு சர்வாவை பிடிக்காம போச்சு. எல்லாமே என்னோட தப்புதான் என்று வாய்விட்டு புலம்பியவருக்கு தன் தவறின் விளைவுகள் இப்போதுதான் தெளிவாக தெரிந்தது. ஒரு பக்கம் சர்வா வீட்டை விட்டு சென்று விட்டான். தீரஜ் கம்பெனியை அவனால் முடிந்தவரை அழித்து விட்டான். வேதிகா ஊரை விட்டே செல்கிறேன் என்று கூறுகிறாள். இவை அனைத்திற்குமே தன்னுடைய பொறுமையின்மைதான் காரணம் என்று தெளிவாக புரிய அதில் குற்ற உணர்ச்சியாக உணர்ந்தார். அதே நேரம் மீண்டும் மூர்த்தி சர்வாவின் புரோட்டான் கம்பெனிக்கு வந்திருந்தார். டைகர் இங்க இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்ப நீங்க ஏன் இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவர் எப்ப வருவார்னு எல்லாம் என்னால சொல்ல முடியாது என்று மாயா எரிச்சலோடு கூற, மூர்த்தியும் அவர் வெளியில இருந்தா என்கிட்ட போன்ல பேசலாமே, ஏன் அதை கூட பண்ண மாட்டாரு? மீட்டிங் இல்லைனா கூட பரவாயில்ல, நான் போன்ல பேசவும் ரெடியா இருக்கேன் என்று மூர்த்தி பிடிவாதமாக கூற, மாயா தயக்கத்துடன், சார் நீங்க எங்க கம்பெனி சூப்பர்வைசர் கிட்ட பேசலாம். இதுக்கு மேல என்னால இந்த விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்க எது சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க என்று மாயா கூறியதும் ஒருவித யோசனையோடு தலையாட்டிய மூர்த்தி, சரி நான் உங்க சூப்பர்வைசர் கிட்ட பேசுறேன். அட்லீஸ்ட் அவர் மூலமா டைகர் கிட்ட நான் என் ஆஃபரை கொடுக்கறேன் என்று அவர் பேசிக்கொண்டே போக, ஓகே சார் என் கூட வாங்க, சூப்பர்வைசர் கிட்ட கூட்டிட்டு போறேன் என்று அவரை அழைத்துக் கொண்டு மாயா சென்றார். இருவரும் லிப்டில் 10வது ஃப்ளோருக்கு வந்திருக்க, ஒருமுறை லிப்ட் கண்ணாடியில் தன்னுடைய உடைகளையெல்லாம் சரி செய்து கொண்டவர் பார்க்கப் போகும் சூப்பர்வைசர் முன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூட தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருந்தார். மாயா அவரை அழைத்துக் கொண்டு வந்து சர்வாவின் அறைக்கதவை தட்ட, கமின் என்று உள்ளிருந்து குரல் கொடுத்தான். கதவை திறந்து முதலில் மூர்த்தியை உள்ளே அனுப்பினாள். மெதுவாக நிமிர்ந்து பார்த்த சர்வா எதிரில் இருந்த மூர்த்தியை பார்த்ததும் நக்கலாக சிரித்தான். சர்வாவை பார்த்தவுடனே எல்லாம் மூர்த்தி அவனை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. பின்னாலேயே வந்த மாயா, இவர்தான் எங்க சூப்பர்வைசர் மிஸ்டர் சர்வா என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றுவிட, அந்த பெயரை கேட்டதும் தான் சர்வாவை நன்றாக பார்த்த மூர்த்தி, சர்வா நீயா? நீ எப்படி இங்க என்ன பண்ற என்று பதட்டமாக கேட்டார். அவரால் சர்வா இவ்வளவு பெரிய இடத்தில் அமர்ந்திருப்பதை நம்பவே முடியவில்லை. தனது சேரிலிருந்து எழுந்து அருகில் வந்த சர்வா, அந்த கேள்வியை நான் தான் கேட்கணும், நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டான். எச்சில் விழுங்கிய மூர்த்தி, நான் டைகர் கிட்ட பேசுறதுக்காக வந்தேன். அந்த செக்ரட்டரி பொண்ணுதான் சூப்பர்வைசர் கிட்ட பேசுங்கன்னு கூட்டிட்டு வந்துச்சு, அதுக்காகத்தான் இங்க வந்தேன் என்று அவர் கூற, ஓஹோ அதெல்லாம் இருக்கட்டும், கடைசியா நம்ம 2 பேரும் மீட் பண்ணப்போ என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? ஐ மீன் உங்க கம்பெனிக்கு என்னோட சேலரிய வாங்க வந்தப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா என்று சர்வா தெளிவாக கேட்க, அதெல்லாம் நடந்து ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? கம்பெனியில தினம் என்னென்னமோ நடக்குது, நான் மறந்துட்டேன் அதையெல்லாம் சமாளிக்கும் விதமாக கூறி சிரித்தார் மூர்த்தி. அப்படியா? அப்போ இந்த மீட்டிங்கையும் மறந்துருங்க. புரோட்டானுக்கு உங்க கூட வேலை செய்யறதுல எந்த விருப்பமும் இல்லை என்று கூறிவிட்டான் சர்வா. ஒரு நிமிஷம், அத சொல்ல நீ யாரு? என் கூட ஒர்க் பண்ண விருப்பம் இருக்கா இல்லையான்னு டைகர் சொல்லுவாரு. உனக்கு அதை பத்தி பேச ரைட்ஸ் இல்ல. நீ டைகர் கூட எனக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ற வேலையை மட்டும் பாரு என்று திமிராக கூறினார் மூர்த்தி. அதில் சத்தமாக சிரித்தான் சர்வா. இன்னமும் கூட மூர்த்தியின் குணம் சிறிதும் மாறவில்லை என்று அவனுக்கு அப்பட்டமாக தெரிந்தது. சரி, உங்களுக்கு இப்ப டைகர் கிட்ட தானே பேசணும், பேசுங்க என்று அவன் கூறிவிட, பேசுங்கன்னா என்ன அர்த்தம் என்றார் மூர்த்தி. அதாவது
டைகர் கூட நான் உங்களுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி அவர்கிட்ட நான் சில விஷயங்களை சொல்லணும். ஆனா அதுதான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்லலாம் என்று யோசனை செய்வது போல பாவனை செய்த சர்வா, நான் என்ன சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்றதும், என்ன சொல்ல போற என்றார் மூர்த்தி. அதுவா, நீங்க ஒருத்தரை வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுவீங்களே, அதத்தான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். அதை கேட்டா கண்டிப்பா உங்க கூட ஒர்க் பண்ண மாட்டேன்னு அவர் சொல்லிடுவாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டைகருக்கு உங்களை மாதிரி பொறுக்கி கூட ஒர்க் பண்ண விருப்பம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாது. அதனால அவர் உங்க கூட வேலை செய்ய மாட்டாரு என்று சர்வா பாவம் போல் முகத்தை வைத்துக்கொண்டு சொல்ல, அதை கேட்டு கடுப்பான மூர்த்தி, என்னையே மிரட்டுறியா நீ என்றார் கோபத்துடன். அதில் நேருக்கு நேர் நிமிர்ந்து பார்த்தவன், இதுக்கு மேல உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை, ஆபீஸை விட்டு வெளியே போங்க என்று கூறினார். மூர்த்தியை பார்க்க பார்க்க ஆரம்பத்திலிருந்து அவர் செய்தது, ஆகாஷுடன் சேர்ந்து கொண்டு அவனை காயப்படுத்தியது என அனைத்துமே அவனுக்கு ஞாபகம் வந்தது. சர்வா பேசி முடித்த பிறகும் அங்கேயே நின்று கொண்டிருந்த மூர்த்தி, உன் திமிர நீ எங்கிட்டயே காட்டுறியா? நான் யாரு என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. உன்னை இந்த வேலையிலிருந்து தூக்குறேனா இல்லையான்னு பாரு. அதுக்கப்புறம் உனக்கு எங்கேயும் வேலை கிடைக்காத மாதிரி பண்ண போறேன். டைகர் கிட்ட உன்னை கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் என்று அவனை மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றார் மூர்த்தி. அவர் செல்லும் நேரம் சர்வாவின் போனுக்கு ஒரு மெசேஜ் வர, அதை படித்ததுமே அவன் முகத்தில் புன்னகை தோன்றியது. வேகமாக அறையிலிருந்து வெளியில் வந்தவன் கார் கீயோடு ஆபீஸை விட்டு வெளியேறினான். பார்க்கிங்கிலிருந்து தனது காரை எடுத்துக்கொண்டு நேராக விக்ரமன் வீட்டை நோக்கிச் சென்றான் சர்வா. சூர்யா அனைத்து சீனியர்களிடம் மீட்டிங் இருப்பதை பற்றி சொல்லி விக்ரமன் வீட்டிற்கு வரும்படி அழைத்திருந்தான். சர்வா அங்கு வரும்பொழுது அனைவரும் வந்து சேர்ந்திருக்க, சோஃபாவில் அமர்ந்தவன் புன்னகையோடு அவர்களை எல்லாம் பார்த்தான். வெகு நாட்கள் கழித்து சர்வாவை சிரித்த முகமாக பார்க்க அங்கிருந்த அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. பிறகு, நம்ம கெஸ்ட் எப்படி இருக்காரு என்று அவன் கேட்க, யாரை பற்றி கேட்கிறான் என புரிந்து கொண்டு அனைவரும் அமைதியாக இருந்தனர். விக்ரமன், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சர்வா, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு, பாப்போம் என்று கூற, சரி நாம அடுத்த விஷயத்த பேசுவோம். டீமுக்குள்ள இருக்கிற ஸ்பை, அப்புறம் நமக்கு எதிரா வேலை பார்க்கிற எல்லாரையும் வெளியில எடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இந்த பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சாதான் நான் இந்த உலகத்துக்கு முன்னாடி டைகரா வர முடியும் என்று சர்வா கூறியதும், இது சரியான நேரம்னு உனக்கு தோணுதா சர்வா என்று கேட்டார் விக்ரமன். இது என்ன கேள்வி? நமக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் எதுவும் கிடையாது. டைகர் எப்ப வெளியே வரணும்னு நினைக்கிறானோ அதுதான் நல்ல நேரம் என்று கூறினார் கரிகாலன். லோகேஷும் அதற்கு ஆமோதிப்பதாய் தலையாட்டிவிட்டு, நாம இதுக்கு மேல லேட் பண்ணக்கூடாது. ராஜனை கொன்னவங்க டைகரோட அடையாளத்தை கண்டுபிடிக்க எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. நாம ஏற்கனவே சில வருஷமா டைகரை மறைச்சு வச்சிருக்கோம். நம்ம மாஃபியா லீடரோட அடையாளம் தெரிஞ்சாதான் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு உற்சாகம் வரும், நம்ம மேல நம்பிக்கையோட இருப்பாங்க. ஏற்கனவே நம்ம கூட இருக்கிற நிறைய பேருக்கு டைகர் இருக்கிறானா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்கு. அதனால எனக்கு சர்வா சொல்றது சரின்னு தோணுது என்று கூற, சரி அப்போ உன்னோட பிளான் என்ன சர்வா, என்ன பண்ண போற என்று விக்ரமன் கேட்க, எழுந்து நின்று சர்வா, டைகர் உயிரோட இல்ல, செத்து போயிட்டான்னு நியூஸ் பரப்புறதுதான் என்னோட பிளான் என்றதும் அனைவரும் அதிர்ந்தனர். சர்வாவின் திட்டத்திற்கு மற்றவர்கள் சம்மதிப்பார்களா? சர்வா எதற்காக இப்படி ஒரு யோசனையை சொல்கிறான்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். குணசேகரன் அம்பிகா எவ்வளவுதான் வற்புறுத்தினாலும் வேதிகா அவளது முடிவில் மிகவும் உறுதியாக இருந்தாள். சர்வாவை மீண்டும் திருமணம் செய்து கொள்ள அவளுக்கு விருப்பமில்லை. கூடவே சென்னையிலிருந்தும் வெளியேற முடிவெடுத்திருந்தாள். அதைப் பற்றி அதிகமானிடமும் நேரடியாக வந்து கூறினாள். இன்னொரு புறம் மூர்த்தி டைகரை பார்க்க வந்து சர்வாவை சந்தித்து அவனோடு சண்டையிட்டு விட்டு கிளம்பியிருந்தார். சர்வா தனது டைகர் குரூப் சீனியர்களிடம் தன்னுடைய திட்டத்தை பற்றி பேசி, தான் உளவாளிகளை வெளியில் கொண்டு வருவதற்கு தன்னிடம் திட்டம் இருக்கிறது என்று அவன் கூறியதும், அதை என்ன என கேட்க மொத்த கூட்டமும் ஆர்வமாக இருந்தது. அப்போது சர்வா, டைகர் உயிரோட இல்லைன்னு சொல்ல போறேன் என்றதும் அதிர்ந்த விக்ரமன், அப்படின்னா என்ன பண்ண போற என்று கேட்டார். இது புரியாம மட்டும் இல்ல அங்கிள், ரொம்ப டேஞ்சரஸான பிளானும் கூட என்று உடனே கூறினான் சூர்யா.
நீ சொல்றதை விட இது டேஞ்சரஸ் தான். ஆனா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும். இப்ப எனக்கு தேவை எப்படி இத சந்தேகமே வராம ஆதிசேஷன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அவனை எப்படி நம்ப வைக்கிறது, அது மட்டும்தான் என்று சர்வா கூற விக்ரமன் கரிகாலன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு பிறகு கரிகாலன், இது நல்ல பிளான் மாதிரி தெரியல சர்வா, ரொம்ப ரிஸ்க் என்று கூறினார். இதுல என்ன ரிஸ்க் இருக்கு? நாம யாரையும் துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட போறது இல்லையே, இன்ஃபர்மேஷன் தானே பரப்ப போறோம் என்று குரூப்பில் இருக்கும் ஒரு சீனியர் கேட்க, இல்ல இல்ல கரிகாலன் சொல்றதுதான் கரெக்ட். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை பரப்புறது நமக்கே ரிஸ்கா முடியலாம். நம்ம கூட இருக்கிற நம்பிக்கையான ஆளுங்களே நம்ம கையை விட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்றார் லோகேஷ். அனைவரின் கருத்துக்களையும் கேட்ட சர்வா பெருமூச்சோடு அவர்கள் சொல்வதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டான். ஆனால் அவனுடைய திட்டத்தை தவிர வேறு எந்த வழியும் உளவாளிகளை பிடிப்பதற்கு இருப்பதாக அவனுக்கு தெரியவில்லை. யோசனையுடனே எழுந்து நின்றவன், இந்த பிளானை பத்தி யோசிங்க, இத பத்தி நாம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம், எனக்கு இதை தவிர வேற எதுவும் தோணல என்று கூறி சூர்யாவை பார்த்தவன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு விஷயம் சொல்லணும் என்றான். அப்போது விக்ரமன், ஒரு நிமிஷம் டைகர், சூர்யா சிவானிய பத்தி எங்ககிட்ட சொன்னான், அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல, அந்த பொண்ணை நம்புறது சரியா வருமானு உனக்கு தோணுதா என்று விக்ரமன் சந்தேகமாக கேட்க, அவளை நம்பலாம் அங்கிள், அர்ஜுன் கிட்ட அவ முடிய கொடுத்தது உண்மைதான், ஆனா அது என்னோடது இல்ல, அர்ஜுனாலும் மறுபடியும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவ பண்ணிருக்கா. பட் டிஎன்ஏ டெஸ்ட்ல ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவனுக்கு நான் தான் டைகர்ங்கிற சந்தேகம் மொத்தமா போயிடும். ஒரு விதத்துல இது நமக்கும் நல்லதுதான். அது மட்டும் இல்ல, இப்ப நாம டைகர் உயிரோட இல்லைங்கிற நியூஸ பரப்பும் போது இந்த ரிப்போர்ட்டை வச்சே அப்பாவும் பையனும் அந்த நியூஸ நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அவ நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா, அவளை சந்தேகப்பட வேண்டாம் என்று சர்வா கூற, ஒரு நிமிஷம் சர்வா, நீ பில்லியனர் கிளப்ல நடந்த பார்ட்டிக்கு டைகரா போயிருக்க, அதுவும் ஒரு டைகர் இல்ல 2 டைகரா, ஒன்னு போலி, நான் தான் நிஜம்னு அங்க ஒரு பெரிய விஷயத்தை நாம ஆல்ரெடி பண்ணிட்டோம். உன் கம்பெனிக்கும் ஒரு நாள் டைகரா போயிருக்க, அங்க இருக்கிறவங்களுக்கும் உன்னோட முகம் தெரியலனாலும் உன்னை பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில எப்படி இந்த விஷயத்தை நம்புவாங்க என்று சூர்யா யோசனையுடன் கேட்டான். சர்வா அவனை பார்க்காமல் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டவன், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, டைகருக்கு பதிலா வேற ஒருத்தன் டைகரா வந்தான்னு அவங்களையெல்லாம் நம்ப வச்சிடலாம், அதுக்காகத்தான் அவன் மாஸ்க் போட்டு இருந்தான், முகத்தை காட்டல, அது உண்மையான டைகர் இல்ல, எல்லாரையும் ஏமாத்திட்டான்னு என்ன வேணாலும் சொல்லலாம் என்று சர்வா அதற்கும் பதில் சொல்ல விக்ரமன் ஆழ்ந்து யோசித்தார். இந்த பிளானை நடைமுறைப்படுத்தினால் என்னென்ன சிக்கல் வரும் என ஒவ்வொன்றாக சிந்திக்க ஆரம்பித்தார். மீண்டும் சூர்யாவை பார்த்த சர்வா, எனக்கு உன்கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும், அதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன், எனக்கு 5 பேர் வேணும் என்று அவன் சொன்னதும், சரி, ஆனா என்ன வேலை செய்யறதுக்கு வேணும் திடீர்னு கேட்கிற என்று கேட்டான் சூர்யா. விக்டர் சில இல்லீகல் ட்ரக் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான், அதை மோனிகாவோட கம்பெனில கொண்டு போய் வைக்கணும், அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி அவளை மாட்டி விடணும், அதுதான் என்னோட பிளான், அதை பண்ணணும் என்று அவன் கூறியதும், இது எதுக்கு சர்வா தேவையில்லாத வேலை, ஆதிசேஷனுக்கு போலீஸ்ல பெரிய பெரிய ஆளுகளை எல்லாம் தெரியும், மோனிகாவை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே காப்பாத்த ஆதிசேஷனால முடியும், அப்புறம் எதுக்கு இது என்று சூர்யா கூறியதும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி அவ மேல கேஸ் ரெஜிஸ்டர் ஆகி அவ ஜெயிலுக்கு போகணும், அதுதான் இப்ப எனக்கு தேவை, அத பண்ண ஆள் வேணும் என்று அவன் கூறியதும், நீ கவலைப்படாத சர்வா, இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன், மோனிகா மேல கேஸ் ஃபைல் பண்ணி அவளை உள்ள தூக்கி வைக்கிறது என்னோட பொறுப்பு, நான் முடிச்சு கொடுக்கிறேன் என்று லோகேஷ் உறுதியாக கூறினார். ஓகே என்று தலையாட்டிய சர்வா, நான் இப்ப கிளம்புறேன், உங்களுக்கு இந்த பிளான்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலும் விக்டர் கிட்ட பேசுங்க என்று கூறிய சர்வா மீட்டிங் ரூமிலிருந்து வெளியில் வர விக்ரமன் கார் வரை அவனோடு வந்தார். கிளம்பும் முன், ஒரு நிமிஷம் சர்வா, ராணாவுக்கு நினைவு திரும்புற வரைக்கும் நீ ஏன் கொஞ்சம் பொறுமையா இருக்கக்கூடாது? நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, ஆதிசேஷன் அண்ட் அவனோட ஸ்பை மட்டும் நமக்கு எதிரி இல்ல, ராணாவை இந்த மாதிரி மாத்துனது யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த எதிரி யாருன்னு தெரியாம உன்னோட அடையாளத்தை வெளியில சொல்றது சரியா வருமா? நாம கண்டுபிடிக்கணும் தானே
என்று யோசனையுடன் கூறினார் விக்ரமன். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள், நான் பாத்துக்கிறேன் என்று கூறிய சர்வா தாஸ் பற்றி மெதுவாகச் சொல்லி, அவனையும் கொல்லணும் அங்கிள், இந்த ஸ்பை உள்ள இருக்கிறதுக்கு காரணமே அவன்தான் என்றதும், எதுக்கு சர்வா, அவனை கொன்னு இத பெருசாக்கிட்டு என்ன பண்றது, கொஞ்சம் பொறுமையாயிரு என்றார் விக்ரமன் குழப்பமாக. அதற்கான காரணத்தை சொல்ல முடியாமல் தடுமாறிய சர்வா, அவன் சாகணும் அங்கிள், அவன்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு அவன் கதையை முடிக்கணும், அதுதான் என்னோட பிளான், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என்று உறுதியாக கூறினான். பிறகு, சரி அங்கிள், இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம் என்று சொன்னான். அப்புறம் ராணா விஷயத்துல என்ன பண்ணலாம் என்று கேட்க சர்வா, ராணாவுக்கு ஞாபகம் வரதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை, என் அப்பாவை கொன்னதுக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்க போகுது, அத சொன்னாலும் கேட்கிற மனநிலையில நான் இல்லை என்று சர்வா கோபமாக சொல்ல, என்ன பேசுற சர்வா, அவன் ஏன் இதெல்லாம் பண்ணான்னு நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், உயிர் நண்பன் ஒருத்தனை ஏன் கொல்ல போறான், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல என்று அவர் கேட்க, அததான் அங்கிள் நானும் கேட்கிறேன், ஏன் அப்பாவை கொன்னா, ஏன் கொன்னா என்று திடீரென சர்வா கோபமாக கத்த, சர்வா காம் டவுன் என்று அவனை கட்டுப்படுத்தினார் விக்ரமன். என் அப்பாவை அவன்தான் கொன்னான்னு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் அவனை உயிரோட நான் விட்டு வச்சிருக்கிறது பெரிய விஷயம், அவனை பத்தி தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க என்று கூறி முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். சர்வாவின் பேச்சிலிருந்து அவன் எந்த அளவிற்கு இந்த விஷயத்தால் மன உளைச்சலில் இருக்கிறான் என்பதை விக்ரமனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் ராணா விஷயத்தை தாண்டி தனுவின் மகனை தான் காப்பாற்றாமல் விட்டுவிட்டோமோ என்ற குற்ற உணர்ச்சிதான் சர்வாவை அதிகமாகவே தாக்கியிருந்தது. அதனால் தான் எரிச்சலாகவே அனைவரிடமும் நடந்து கொண்டான். சில நொடிகள் அப்படியே நின்றவன் எதுவும் பேசாமல் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டான். முதலையே இதை பத்தி யோசிச்சிருக்கணும், தனுவோட பையனை பாதுகாக்கிற அளவுக்கு செக்யூரிட்டி பலப்படுத்தி இருக்கணும், எல்லாமே என்னோட தப்புதான் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டவன் தன்னை சுற்றியிருக்கும் மற்றவர்களையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என நினைத்தான். இதைப் பற்றி சிந்தித்துக் கொண்டே வீட்டை நோக்கி காரை ஓட்டினான் சர்வா. ஒரு பக்கம் தனுவின் பிரச்சனை, இன்னொரு பக்கம் மோனிகாவை மாட்டிவிட வேண்டும். இவை அனைத்திற்கும் நடுவில் ஷிவானி. அவளிடம் உண்மையை சொல்லிவிடலாமா? சொன்னால் அவளால் தாங்க முடியுமா? அதற்குப் பிறகும் தன்னை இதே போல அவளால் காதலிக்க முடியுமா என்று பல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவன் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. சரியாக அப்போது அவனது போன் ரிங்காகி அவனை யோசனையிலிருந்து வெளியில் கொண்டுவர போன் ஸ்கிரீனை பார்த்ததும் சர்வாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. காரணம், வேதிகா அழைத்திருந்தாள். இவ எதுக்கு என்ன கூப்பிடுறா என்று நம்ப முடியாமல் பார்த்தவன் போனை எடுக்காமல் அமைதியாகவே இருந்தான். சில நொடிகளில் அந்த கால் கட்டாகிவிட மீண்டும் அழைப்பு வந்தது. மீண்டும் மீண்டும் அவள் அழைத்ததில் காரை ஓரமாக நிறுத்தியவன் போனை அட்டன் செய்து, ஹலோ என்று கூறினான். ஹாய் சர்வா, நான் உன் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன், நீ இப்போ வீட்டுல இருக்கியா? நம்ம கொஞ்சம் பேச முடியுமா? ரொம்ப நேரம் எல்லாம் டைம் எடுத்துக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசணும், அதான் வர முடியுமா என்று அவள் படபடவென சொல்லிக்கொண்டே போக சர்வாதான் மொத்தமாக தன்னை மறந்து போனை காதில் வைத்திருந்தான். இறுதியாக எப்போது எங்கு அவளை பார்த்தோம், அவளிடம் பேசினோம் என்பது கூட அவனுக்கு நினைவில் இல்லை. திடீரென இன்று போன் செய்து வேதிகா இப்படியெல்லாம் பேசியதில் அவனுக்கு ஒன்றுமே ஓடவில்லை. சில நொடிகள் கழித்து, நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு என்று கூறி அழைப்பை துண்டித்தவன் மீண்டும் காரை கிளப்பிக்கொண்டு வீட்டை நோக்கிச் சென்றான். சொன்னது போலவே வீட்டுக்கு வெளியில் காத்திருந்தாள் வேதிகா. அவள் அருகில் காரை நிறுத்தியவன் காரை விட்டு இறங்கி, வேதிகா என்று அழைக்க சின்ன புன்னகையோடு அவனை பார்த்தாள் வேதிகா. இதுபோலெல்லாம் அவள் பார்த்ததே இல்லையே, ஏன் இந்த திடீர் மாற்றம் என குழப்பமாக அவளை பார்த்தான் சர்வா. ஹாய் சர்வா என்று சொல்லிக்கொண்டே அருகில் வந்தவளை பார்த்து சிரித்தவன், உள்ளவரியா, ஏன் வெளியில நிக்கிற என்று கேட்டான். இட்ஸ் ஓகே என்று மறுப்பாக தலையாட்டியவள், இங்கே நின்று பேசலாம் என்று கூறினாள். சர்வாவும் சரி என்று தலையாட்டிவிட்டு, என்ன விஷயம், திடீர்னு இவ்வளவு தூரம் வந்திருக்க, ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்டான். அந்த கேள்வியில் சற்று பதட்டமான வேதிகா அங்கும் இங்கும் பார்வையை திருப்பினாள்.
என்ன பேசுவது, எப்படி ஆரம்பிப்பது என்று ஒன்றுமே புரியவில்லை. ஊரை விட்டுச் செல்வதற்கு முன் சர்வாவை பார்க்க வேண்டும் என்று மட்டும்தான் அவளுக்கு தோன்றியது. ஆனால் அவனை எப்படி எதிர்கொள்வது என்று இப்போது தெரியவில்லை. நிமிர்ந்து கூட பார்க்காமல் அவள் அப்படியே நிற்க, வேதிகா, உன்கிட்டதான் கேட்டேன், ஏதாவது பிரச்சனையா, திடீர்னு வந்திருக்க என்று அவன் மீண்டும் கேட்க நிமிர்ந்து பார்த்தவள், ஐ லவ் யூ சர்வா என்று பட்டெனக் கூறிவிட்டாள். அந்த வார்த்தைகளில் அப்படியே அதிர்ந்து போய் உறைந்தான் சர்வா. அந்த நொடி வேதிகா வீட்டில் இருக்கும் பொழுது நடந்த அவமானங்கள், வேதிகா, அவள் அம்மா, தீரஜ், அந்த வீட்டிலிருக்கும் வேலையாட்கள் முதற்கொண்டு அவனிடம் நடந்து கொண்ட விதம் என்று அனைத்துமே கண் முன்னால் படமாக ஓடியது. மற்றவர்களை விட வேதிகா அவனை அவமதித்ததுதான் இன்னும் அவன் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. இவை அனைத்திற்கும் பிறகு அவளே தன்னை தேடி வந்து காதலிப்பதாக கூறுவதை சர்வாவால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்ன சொல்வது என்று தெரியாமல் சில நொடிகள் அவளையே பார்த்தவன் ஏதோ சொல்ல வாய் திறக்க, என்ன தப்பா நினைக்காத, திரும்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கறதுக்காக நான் வரல. நான் இங்கிருந்து மொத்தமா போக போறேன். அதான் என் மனசுல இப்ப என்ன இருக்குன்னு உன்கிட்ட சொன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்காகத்தான் வந்தேன், மத்தபடி வேற எதுவும் இல்லை என்று கூறி சில நொடிகள் இடைவெளி விட்டவள், உண்மையில எந்த தப்பும் இல்லை, ஆனா எல்லா தப்பையும் நான் தான் பண்ணியிருக்கேன், அது எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக ஒவ்வொரு நாளும் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் மட்டும் உன்னை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருந்தா இந்நேரம் நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். தேவையில்லாம பிரவீனை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது எவ்வளோ பெரிய முட்டாள்தனோன்னு எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுது. சரி, அதெல்லாம் பேசி எதுவும் ஆக போறதில்ல, நடந்த எல்லாத்துக்கும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று அவள் பேசிக்கொண்டே செல்ல, சர்வாவிற்கு இப்ப மைண்ட்ல என்ன இருக்கு, ஏன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா என்று தோன்றியது. ஒரு பக்கம் நடந்த அவமானங்கள் அனைத்தும் அவனுக்கு இன்னும் பசுமரத்தாணியாய் ஞாபகம் இருக்க, இன்னொரு புறம் வேதிகா மீது அனுதாபமும் இரக்கமும் வரத்தான் செய்தது. ரொம்ப கஷ்டப்படுறாளோ என்று தன்னையே மீறி சிந்தித்தான். வேதிகா காதலை சொல்லி இருப்பதால் சர்வா மீண்டும் அவளை ஏற்றுக்கொள்வானா? அப்படியெனில் ஷிவானியின் நிலை என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேள். சீனியர்களுடன் அனைத்தையும் பேசி முடித்த சர்வா வீடு வந்து சேர்ந்தான். அப்போது அவனுக்கு கால் செய்த வேதிகா அவனிடம் பேச வேண்டும் என்று கூறியிருக்க, யோசனையுடனே அவளை சந்தித்தான் சர்வா. வேதிகா, ஐ லவ் யூ சர்வா என்று கூறியிருக்க, சர்வாவால் அதை நம்பவே முடியவில்லை. அவள் குடும்பம் தன்னை எப்படி நடத்தியது என்ற நினைவுகள் இன்னும் அவன் மனதில் ஆழமாக அப்படியே இருக்க, அந்த கோபமும் குறைந்திருக்கவில்லை. அதே நேரம் அனைத்து தவறும் வேதிகா மீதுதான் என்று அவனால் அவளை குறை சொல்லவும் முடியவில்லை. இரண்டுக்கும் நடுவில் மாட்டியிருந்தவன் எப்படி பேசுவது என்று தெரியாமல் அமைதியாகவே இருக்க, நான் ஊரை விட்டு போக போறேன், அதுக்கு முன்னாடி இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காகத்தான் வந்தேன் என்று அவளே கூறிவிட, ஆழமாக மூச்சை இழுத்து விட்டவன், இட்ஸ் ஓகே, ஏற்கனவே நான் உன்னை மன்னிச்சிட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சு பழிவாங்கிற பழக்கம்லாம் இல்லை. நீ ஊரை விட்டு போக போறேன்னு சொல்ற, எதுக்காக இந்த முடிவை எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியல, பட் நீ இங்கேயே இருக்கிறதா உனக்கு நல்லது, இங்க உனக்கு நல்ல லைஃப் இருக்கு என்று சர்வா அவளுக்கு அறிவுரை சொல்ல, இல்ல சர்வா, எனக்கு அப்படி தோணல, இங்க எதுவுமே சரியா இல்ல, மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு, எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதோ ஒண்ணு என்னை போட்டு அடுத்தது, நான் உயிரோட தான் இங்கே இருக்கேனான்னு எனக்கே டவுட் வருது, அதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், எங்கேயாவது போய் ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது என்று அவள் மனதில் இருப்பதை கூற, சர்வாவிற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அமைதியாக அவளை பார்த்தான். மேலும் பேச்சை தொடர்ந்த வேதிகா, நம்மளோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப அழகா இருந்திருக்கும், அது ஒரு பொய்யிலிருந்து ஆரம்பிக்காம இருந்திருந்தா, நம்ம 2 பேரும் சதிக்குள்ள சிக்கி கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்ல? எனக்கு நிஜமாவே உன்னை பிடிக்கும் சர்வா, ஆனா சூழ்நிலை நம்ம 2 பேரையும் சேர்ந்து வாழ விடல என்று ஒரு விரக்தியான சிரிப்புடன் அவள் கூற, சர்வா அப்போதும் அமைதியாகவே இருந்தான். தீரஜ் செய்த சதி, அதனால் இருவரும் அதியமானிடம் மாட்டிக்கொண்ட நிலை, அதற்கு பிறகு நடந்தது என்று அனைத்தையும் சிந்தித்த சர்வாவிற்கு தான் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ
அதே அளவுக்கு வேதிகாவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால்தான் அவள் மீது இன்னும் அவனுக்கு இரக்கம் இருந்தது. சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன், பரவாயில்ல விடு, மறுபடியும் வேணும்னா நாம சேர்ந்து என்று சொல்லிக்கொண்டே வந்தவன் சட்டென வாயை மூடிக்கொண்டான். அவனையும் மீறி அந்த வார்த்தைகள் எப்படி வந்தது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஷிவானியை காதலிக்க ஆரம்பித்திருக்கும் நிலையில் எப்படி வேதிகாவிடம் தன்னால் இவ்வாறு பேச முடிகிறது என்று நினைக்கும் பொழுது அவன் மீது கோபம் வந்தது. ஏனோ அவள் சோகமாக இருப்பதை பார்க்க முடியவில்லை. அவனது வார்த்தைகள் அவளை மகிழ்ச்சியாக்கினால் அதுவே அவனுக்கு போதுமாம். அதனால் அப்படி கூறியிருக்கிறான். அவளோ அதைக் கேட்டு லேசாக சிரித்தாள். மீண்டும் அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று முடிவெடுத்திருந்தாலும் மனதில் ஏதோ ஒரு ஓரத்தில் அது நடந்தால் நன்றாக இருக்கும் என்று அவளுக்கும் தோன்றியது. சர்வாவின் வார்த்தைகள் அவள் மனதை லேசாக்கியது. இந்த அளவிற்கு நல்ல மனதோடு இருப்பவனையா நாம் காயப்படுத்தினோம் என்று நினைக்கும் பொழுதே கண்ணீர் வந்துவிட, நீ என்ன வெறுத்திருப்பேன்னு நினைச்சேன், நீ இப்படி என்கிட்ட பேசுவேன்னு கூட நான் நினைச்சு பார்க்கல. ஆனா நீ எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு கூட தெரியல. நான் வேணும்னே எதுவும் பண்ணல சர்வா, என்னோட சூழ்நிலை அப்படி என்று பேசிக்கொண்டே வந்தவளுக்கு வார்த்தைகள் கூட வரவில்லை. அவளின் கையை பிடித்துக் கொண்டவன் அவள் முதுகை தடவி கொடுத்தபடியே, இட்ஸ் ஓகே வேதிகா, உன்னோட தப்பு எதுவுமே இல்லை. உன் குடும்பமும் உன் கூட இருக்கிறவங்களும் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ என்று சொல்லும் பொழுதே பழைய நினைவுகள் எல்லாம் வந்து போனது. அழுகையுடனே, இல்ல சர்வா, அது என்னோட தப்புதான், அவங்கிட்ட அப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாது, எல்லாத்தையும் உண்மையில போட்டு உண்மையில நான் கோவப்பட்டிருக்க கூடாது, ரியலி சாரி என்று அவனிடம் மனம் திறந்து மன்னிப்பு கேட்டாள். சில நொடிகள் கழித்து அவளிடமிருந்து விலகியவன், இப்போ உனக்கு என்ன பண்ணணும், நம்ம 2 பேரும் வேணும்னா உன்னோட வீட்டுக்கு மறுபடியும் போலாமா என்று கேட்டான். அதற்கு மறுப்பாக தலையை ஆட்டியவள், அதுக்கு காலம் கடந்து போயிடுச்சு சர்வா, என்கிட்ட இப்ப எதுவுமே இல்லை, மறுபடியும் அதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னா நான் நிறைய உழைக்க வேண்டி இருக்கும், அப்ப கூட அதெல்லாம் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல என்று எங்கோ பார்த்து கொண்டு சொன்னாள். சர்வாவும், எனக்கு உன் கூட இருந்த நாட்கள் இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரே ரூம்ல சண்டை போட்டுட்டு அதுவும் ஒரு மாதிரி நல்லாதான் இருந்துச்சு, அந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்திக்க நான் நிறைய ட்ரை பண்ணேன், பட் அது நடக்கல. உனக்கு அப்புறம் எனக்கு யாரையுமே பிடிக்காதுன்னு நினைச்சேன், ஆனா எனக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு, வேற ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன் என்று சர்வா வேதிகாவிடமே சொல்லிவிட அதில் அதிர்ந்து போனவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். நிச்சயம் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவன் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் என்று ஏற்கனவே அவள் யோசித்து வைத்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் கடினமாக இருந்தது. வீட்ல யாருமே அவன் மேல அன்பா இல்ல, மனைவிங்கிற ஸ்தானத்துல இருந்த நானும் அவங்கிட்ட பாசம் காட்டல, அப்ப நிச்சயம் வெளியில இருந்து யாராவது அவன் மேல அன்பு காட்டினா அவங்க கூட போகத்தானே அவன் ஆசைப்படுவான், இதுல தப்பு என்ன இருக்கு என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டாலும் அது வலிக்கத்தான் செய்தது. பிறகு மெதுவாக, நீ யார காதலிக்கிற, அவங்கள எனக்கு தெரியுமா, நான் பார்த்திருக்கேனா என்று கேட்டாள். உனக்கு நல்லா தெரியும், அது வேற யாரும் இல்ல, ஷிவானிதா என்று அவன் கூறியதும் வேதிகாவால் கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. உடனே திரும்பி நின்று கொண்டவள் கண்களை துடைத்துக் கொண்டு, இட்ஸ் ஓகே சர்வா, நான் எப்படியும் இங்க இருக்க போறதில்ல, இங்கிருந்து கிளம்புறதா நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் என்று சொன்னவள், நான் உன்கிட்ட கடைசியா ஒரே ஒரு விஷயம் கேட்கலாமா, நீ தப்பா நினைக்கலேனா ப்ளீஸ் என்று கேட்டாள். நீ என்ன பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன வேணுமோ சொல்லு என்று சர்வா கேட்க, கடைசியா ஒரே ஒரு முறை உன்னை நான் கட்டி பிடிச்சுக்கலாமா ப்ளீஸ் என்று அவள் கேட்க, சர்வா வாட் என கேட்டு முடிப்பதற்குள்ளேயே திரும்பி அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டவள் நொடிகளில் அவனிடமிருந்து விலகி, ஓகே பாய் சர்வா, நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம், எனக்கு தெரியல, பட் நீ சந்தோஷமா இருக்கணும், உனக்கு என்னென்னலாம் ஆசை இருக்கோ அது எல்லாமே நடக்கணும், இதுதான் நான் கடவுள்கிட்ட இந்த நிமிஷம் வேண்டிக்கிறேன் என்று சொன்னவள் சர்வா பதில் சொல்வதற்குள் திரும்பி அங்கிருந்து வேகமாகச் செல்ல ஆரம்பித்தாள்.
நிமிர்ந்து பார்க்காமல் ஓடி வந்தவள் யார் மீதோ மோதி கீழே விழுந்துவிட அதற்கு பிறகுதான் எதிரில் இருப்பது ஷிவானி என்று தெரிந்தது. இருவரும் பேச்சில் மூழ்கிப் போயிருந்ததால் அங்கு வந்த ஷிவானியை கவனிக்கவே இல்லை. சர்வா வேதிகா கீழே விழுந்த பிறகுதான் ஷிவானியை கவனித்தான். ஒருவேளை 2 பேரும் கட்டிப்பிடித்ததை ஷிவானி பார்த்திருப்பாளோ என்று நினைக்கும் பொழுதே சர்வாவிற்கு உள்ளுக்குள் பதற வேதிகா ஷிவானியை நேருக்கு நேர்கூட பார்க்காமல் அங்கிருந்து சென்று விட்டாள். ஷிவானியும் எதுவும் பேசாமல் சர்வாவை சில நொடிகள் பார்த்தவள் வேகமாக தனது காரில் ஏறி கதவை மூடிக்கொள்ள பின்னாடியே ஓடி வந்த சர்வா, ஷிவானி ஷிவானி வெயிட் பண்ணு, ஒரு நிமிஷம் நில்லு என்று அவளை தடுக்க பார்க்க காரை ஸ்டார்ட் செய்தவள், சாரி, நான் குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், வழிவிடு, நான் கிளம்பணும், இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல என்று கூறியவள் பேச்சில் கோபம் இருந்தாலும் வார்த்தைகள் தடுமாறியது. சர்வாவிற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. வேதிகா இப்போது இருக்கும் நிலையில் அவளை சமன் செய்வது முக்கியம் என்பது மட்டும்தான் அப்போது அவனுக்கு தோன்றியது. ஷிவானியை பற்றி அவன் யோசிக்காமல் விட்டுவிட்டான். இப்போது அதை நினைத்து தலையில் அடித்துக் கொண்டவன், ப்ளீஸ் ஷிவானி, நான் சொல்றத கேளு என்று அவன் சொல்ல, இட்ஸ் ஓகே சர்வா, எனக்கு புரியுது, உனக்கு மறுபடியும் வேதிகா கூட வாழணும்னு ஆசையா இருந்தா நீ போ, என்ன இருந்தாலும் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உனக்கு அவளைத்தானே பிடிக்கும் என்று சொல்லிக்கொண்டே வந்தவளால் பேச முடியவில்லை. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும், நீ போ, நீ அவ கூடவே போ. ஆனா என்று தட்டு தடுமாறி ஏதோ பேச, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என்று கார் கதவை திறந்து அவளை வெளியில் இழுத்தான் சர்வா. அடுத்த நொடியே சத்தமாக அழ ஆரம்பித்த ஷிவானி முகத்தை மூடிக்கொண்டு அதிகமாகவே அழுதாள். ஷிவானி, இப்ப எதுக்கு இப்படி அழற? நான் சொல்றத கேப்பியா மாட்டியா என்று சர்வா கேட்க அழுவதை நிறுத்தாமலேயே, எனக்கு எதுவும் நீ விளக்காலா சொல்ல தேவையில்லை, நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன், தப்பெல்லாம் என்னோடதுதான், நான் தான் மோசமானவன், ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சு உன் கூட பழகினது என்னோட தப்புதான், அதுக்கான தண்டனையா இதை நான் நினைச்சுக்கிறேன், நீ அவ கூடவே போ என்று சொல்லிக்கொண்டு இன்னும் அதிகமாக கத்தி அழ ஆரம்பித்தாள். சில நொடிகள் அவளையே பார்த்த சர்வா, வேதிகா இந்த ஊரை விட்டு போறா, போதுமா என்றதும் அழுகையை நிறுத்தி நிமிர்ந்து பார்த்தவள், என்ன நீ இப்ப என்ன சொன்ன என்று கேட்டாள். ஆமா, அவ ஊரை விட்டு போறா, அதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்றதுக்காக வந்தா, சொல்லிட்டு இப்ப கிளம்பிடுவா, நீ ஏன் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க, தெரியாம வந்துட்டேன்னு சொல்ற, நான் தான் உன்னை வீட்டுக்கு வர சொல்லி கால் பண்ணி இருந்தேன்ல, உன்னை லவ் பண்ணலனா நான் ஏன் உனக்கு கால் பண்ண போறேன், எப்பதான் என்ன புரிஞ்சுப்பா ஷிவானி, இவ்வளவு ஈஸியா அவ கூட போன்னு சொல்ற என்று சர்வா கோபமாக கேட்டதும், என்ன லவ் பண்றதெல்லாம் இருக்கட்டும், வேதிகாவுக்கும் உனக்கும் நடுவுல இப்ப என்ன இருக்கு என்றாள் ஷிவானி புருவம் உயர்த்தி. அவள் தலை மீது கை வைத்தவன், சத்தியமா உன்னை ஏமாத்த மாட்டேன், போதுமா, அதுவும் வேதிகாவுக்காக உன்னை எப்பவுமே விட்டுற மாட்டேன் என்று கூறிட கையை தட்டிவிட்டு அவனது தோளில் சாய்ந்து கொண்டவள் அவனது வார்த்தைகளை நம்பினாள். சத்தியம் செய்த பிறகு அவன் தன்னை ஏமாற்ற மாட்டான், அதுவும் வேதிகாவிற்காக ஏமாற்றவில்லை என்றால் வேறு எந்த பெண்ணையும் அவன் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான் என்று உறுதியாக நம்பினாள். ஒரு வழியாக அவளை சமாதானம் செய்து மீண்டும் அனுப்பி வைத்தவன் போகும் அவள் காரை பார்த்து கொண்டு நின்றான். வேதிகா ஊரை விட்டு போறது நல்ல விஷயம்தான், என்ன இருந்தாலும் ஏதோ ஒண்ணு வேதிகா பக்கம் இன்னும் என்னை இழுக்கத்தான் செய்யுது, அவ ஊரை விட்டு போனாதான் நான் ஷிவானிக்கு உண்மையா இருக்க முடியும் என்று நினைத்துக்கொண்டே வீட்டிற்குள் வந்தவன் ராயப்பனுக்கு போன் செய்தான். தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் சர்வா செய்ய ஆரம்பித்து விட்டான். 2வது ரிங்கிலேயே போனை அட்டன் செய்த ராயப்பன், ஹலோ டைகர் என்று ஆர்வமாக பேச்சை ஆரம்பிக்க, ஹாய் ராயப்பன், உங்க பையனுக்கு கிரியேட்டிவ் டிசைனர் பொசிஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நான் அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே சென்ட் பண்றேன், உங்க பையனை அங்க போக சொல்லுங்க, மத்ததெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க என்று கூறியதும், நிஜமாவா என்று ஆச்சரியமாக கேட்டார் ராயப்பன். நான் தான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேனே, எனக்கு கொடுத்த வாக்க மீறி பழக்கம் இல்லை, உங்க பையனை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை, அவரை அங்க நல்லா பாத்துக்குவாங்க, வேலை போயிடுமோன்னு எந்த பயமும் வேண்டாம் என்று கூறியதும், தேங்க்யூ சோ மச் டைகர், தேங்க்யூ
என்று சொன்ன ராயப்பன், இதுக்கு பதிலா என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல என்றதும், இதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன், ஆனா நீங்க எனக்கு உண்மையா இருக்கணும் என்றதும், கண்டிப்பா டைகர், நீ என்ன சொன்னாலும் செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றார் ராயப்பன். சரி, நான் என்னன்னு அப்புறமா சொல்றேன், உங்க பையனை ஊருக்கு அனுப்புற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க என்று கூறி அழைப்பை துண்டித்த நேரம் தூக்கத்தில் அவன் கண்கள் சுத்தியது. உடனே சென்று உடைமாற்றி வந்தவன் கட்டிலில் படுத்துக் கொண்டான். அடுத்து வரப்போகும் நாட்கள் மிகவும் கடினமாக இருக்கப் போகிறது. ஒவ்வொரு நொடியும் அடுத்தடுத்து திட்டங்களை நிகழ்த்த வேண்டும். எதை எப்படி செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டு அப்படியே உறங்கிப் போனான் சர்வா. இன்னொரு புறம் சர்வாவின் திட்டப்படி விக்டர் சில ஆட்களுடன் மோனிகாவின் கம்பெனியில் போதைப் பொருட்களை பதுக்கி வைக்க வந்தான். அந்த கம்பெனியில் வேலை செய்பவர்கள் போலவே உடையணிந்து கொண்டதால் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் கூட அவர்கள் மாட்டவில்லை. நாளை விசாரணையில் அதை சோதனை செய்தாலும் ஈஸியாக தப்பித்து விடலாம் என்பதற்காகவே இந்த ஏற்பாடு. தடை செய்யப்பட்ட மிகவும் மோசமான போதைப் பொருட்களை எல்லாம் அந்த கம்பெனியில் ஆங்காங்கே மறைத்து வைத்துவிட்டு சுவரேறி குதித்து அங்கிருந்து விக்டரின் கூட்டம் தப்பியிருந்தது. மோனிகா சர்வாவின் திட்டப்படி கைது செய்யப்படுவாளா? வேதிகாவால் சர்வாவை மறக்க முடியுமா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இறுதியாக ஒருமுறை சர்வாவை பார்க்க வேதிகா வந்திருந்தாள். கிளம்பும்போது அவளும் ஷிவானியை பார்த்திருக்க எதுவும் பேசாமல் சென்று விட்டாள். ஆனால் ஷிவானியும் சர்வா தன்னை ஏமாற்றுவதாக நினைத்து மனம் உடைந்து போக ஒரு வழியாக அவளை சமாதானம் செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்த சர்வா ராயப்பனிடம் அவர் மகனுக்கு வேலையை உறுதி செய்த விஷயத்தை கூறினான். இன்னொரு புறம் விக்டர் அவனுடைய ஆட்களோடு ஏற்கனவே திட்டமிட்டபடி மோனிகாவின் கம்பெனியில் போதைப் பொருட்களையெல்லாம் மறைத்து வைக்கும் வேலையை சரியாக செய்து முடித்தான். அடுத்த நாள் காலை கண் விழித்த சர்வாவிற்கு உடல் சோர்வாக இருந்தது. சில நாட்களாகவே ஓய்வின்றி அலைந்து திரிவதால் அவ்வாறு இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டவன் கை கால்களையெல்லாம் நீட்டி நெட்டி முறித்துக் கொண்டான். தனுவை இப்போது மருத்துவமனையில் அட்மிட் செய்திருந்தான். அங்கு ஜிதேஷ் மற்றும் சில செக்யூரிட்டி ஆட்களை பாதுகாப்பிற்காக நியமித்திருந்தான் சர்வா. அவளுக்கு அடிப்பட்ட காயத்திற்கான சிகிச்சைகள் அங்கு நடந்து கொண்டிருந்தது. மீண்டும் அவள் தன்னை மீறி தாஸை கொலை செய்வதற்கு கிளம்பிவிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த ஏற்பாடுகளை சர்வா செய்திருந்தான். என்னதான் அவளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது தவறு என்று தோன்றினாலும் இதைத் தவிர வேறு வழியும் அவனுக்கு தோன்றவில்லை. அவளிடத்தில் சர்வா இருந்திருந்தாலும் இதே போலத்தான் கோபத்தில் கண்மண் தெரியாமல் என்ன வேண்டுமானாலும் செய்ய துணிந்திருப்பான். அதனாலேயே அவளது நிலையை சர்வாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. இதை சிந்திக்கும் பொழுது, அப்படின்னா நான் மட்டும் ஏன் அப்பா அம்மா மரணத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்கள எதுவும் பண்ணாம இருக்கேன் என்ற கேள்வி வந்தது. முழுமையாக அவன் எந்த பழிவாங்கும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறிவிட முடியாது. அப்பாவின் மரணத்திற்கு பின்னிருக்கும் சதிகளை எல்லாம் இன்னும் அவன் முழுமையாக கண்டுபிடிக்கவே இல்லை. அவற்றை கண்டுபிடிக்காமல் அவனால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இன்னொரு புறம் அவன் அம்மா வித்யா மரணம். அதற்கு பின்னால் மோனிகாதான் இருக்கிறாள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் தான் அமைதியாக இருக்கிறோமோ என்று தோன்ற, அதான் ஸ்லோவா அவளை அழிக்கிறதுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுல்ல, நான் ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். முதலில் அவள் பெருமையாக நினைக்கும் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அவளை தோற்கடிக்க வேண்டும். பிறகு அவளது கம்பெனியை தரைமட்டமாக்க வேண்டும். அதற்கு பின்னர்தான் அவளை கொல்ல வேண்டும் என ஒரு பெரிய நீண்ட திட்டத்தையே போட்டு வைத்திருந்தான் சர்வா. இதை சிந்தித்தபடியே எழுந்து குளித்து கிளம்பியவன் தன்னிடம் இருக்கும் டிசைனர் சூட் ஒன்றை அணிந்து கொண்டான். கண்ணாடி முன் நின்று தன்னைத்தானே அவன் பார்த்து கொண்டிருக்க, சர்வா கொஞ்சம் வெளியிலவா என்று பாரதி அவனை அழைத்தார். அவன் இன்னும் கண்ணாடி முன்னாலே நின்று கொண்டிருக்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சர்வா, வந்து சாப்பிடு என்று மீண்டும் அவர் அழைத்த பிறகு வெளியில் வந்தவன் அப்போதும் தலைமுடியை சரி செய்தபடி வந்தான். என்ன சர்வா, சாப்பிட வரலையா என்று பாரதி அவன் அருகில் வர, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதுக்குதான் இவ்வளோ நேரம் ரெடியாகிட்டு இருந்தேன் என்று சொன்னவன் கிளம்ப பார்க்க, சாப்பிட்டுதான் போகணும் என்று அவனை அழைத்து வந்து டைனிங் டேபிளில் அமர வைத்தார் பாரதி. பிறகு அவனுக்கு பரிமாற ஆரம்பிக்க, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்கின் கேருக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது.
நீ அதுக்கு நம்மளோட பேரை அனுப்பிட்டியா என்று கேட்க நிமிர்ந்து பார்த்தவன், அனுப்பாம இருப்பேன்னு உங்களுக்கு தோணுதா என்றான். அப்படி இல்ல சர்வா, நீ அதுல கலந்துக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனா உன் மனசுல வேற ஏதாவது பிளான் இருந்தா எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. அதையும் நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா என்று சொல்லிக்கொண்டே வந்த பாரதி ஒரு நொடி தயங்கி விட்டு, இதுதான் நம்ம வித்யா அம்மாவோட சாவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு சரியான நேரம்னு எனக்கு தோணுது என்று சொல்லி முடித்தார். அதில் லேசாக சிரித்த சர்வா, எனக்கு தெரியுமா, அதனாலதான் நான் இந்த போட்டியில கலந்துக்கலான்னு முடிவு பண்ணேன். எப்படியாவது இதுல மோனிகாவை நான் தோக்கடிச்சு என் அம்மாவுக்கு அவ பண்ணினத்துக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்கணும் என்று சர்வா கைகளை முறுக்கிக் கொண்டு சொல்ல, சரி, மோனிகாவுக்கு எதிரா ஏதோ பிளான் போட போறேன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, அது என்னாச்சு என்று பாரதி அடுத்ததாக கேட்க, பாதி சாப்பிட்டு முடித்திருந்தவன், எல்லாமே ரெடியா இருக்கு, சீக்கிரத்திலேயே மோனிகாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க என்று கூறி கடிகாரத்தை பார்த்துவிட்டு, அவ அரெஸ்ட் ஆன உடனே அந்த நியூஸ் மீடியாவிலிருந்து எல்லா பக்கமும் பரவும். 1 மணி நேரத்துல இந்த மொத்த ஊருக்கும் அவ அரெஸ்ட் ஆன விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் அதை பத்தி தான் பேச போறாங்க. அவளால தப்பிக்கவே முடியாது என்று சர்வா உறுதியாக கூற, நல்ல ஐடியா, ஆனா இதெல்லாம் அவளுக்கு பத்தவே பத்தாது. அவ பண்ணினதுக்கு நாம இன்னும் பெருசா பண்ணணும் என்று சொல்லும் பொழுதே சர்வா சாப்பிட்டு முடித்திருக்க பாரதியும் சாப்பிட ஆரம்பித்தார். நீங்க சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு போங்கம்மா, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று சொன்ன சர்வா நேராக இமேஜிங் செக்யூரிட்டி ஆபீஸுக்கு கிளம்பினான். லாபிக்குள் நுழையும் போது அங்கு அவன் வேலை செய்த பழைய நினைவுகள் கண் முன்னால் வந்து போனது. முன்னால் இருந்ததை விட ஆபீஸ் இப்போது பார்க்கவே பளிச்சென இருந்தது. சுற்றி பார்த்து கொண்டே குயின்சியின் நம்பருக்கு போன் செய்தான். சில ரிங்குகளுக்கு பிறகு அழைப்பை ஏற்றாள் குயின்சி. ஹலோ சர்வா என்று அவள் சோர்ந்து போன குரலில் சொல்ல, ஹாய், டைகர் என்கிட்ட உன்னை மீட் பண்ணி பேச சொன்னாரு. ஏதோ கான்ட்ராக்ட் விஷயமா பேசணும்னு சொல்லி இருந்தீங்களாமே, அதுக்காகத்தான் வந்திருக்கேன். நான் இப்போ கம்பெனில தான் இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்க என்று அவன் கேட்க அந்த பக்கம் குயின்சிக்கு எரிச்சல் எழுந்தது. நான் 2nd ஃப்ளோர்ல தான் இருக்கேன், இங்க வா என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறுவான்னு பார்த்தா இன்னும் அப்படியே தான் இருக்கா. இவளை மொத்தமா வேலையிலிருந்து தூக்குனாதான் சரியா வரும் என்று எரிச்சல் எழுந்தாலும் என்ன பண்றது, ஒருவேளை திடீர்னு வேலை மாறினதுல டென்ஷனா இருக்கலாம் என்று அவளுக்காக சிந்தித்தபடி லிப்டில் ஏறியவன் 2nd ஃப்ளோருக்கு சென்று குயின்சியின் கேபின் கதவை தட்டினான். உள்ளிருந்து எந்த பதிலும் வரவில்லை. சில நொடிகள் கழித்து சர்வாவே கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அங்கு தனது சுழல் நாற்காலியில் அமர்ந்து போனில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தாள் குயின்சி. அவளை பார்த்ததும் சர்வாவிற்கு கோபம் வந்தது. வேலை செய்யறதுக்கு பணம் கொடுக்கறேனா இல்ல போனை பாக்குறதுக்கா என்று உள்ளுக்குள் அவளை திட்டியவன், ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு நினைச்சேன் என்று சொல்லிக்கொண்டு அவள் எதிரே சென்று நின்றான். அவனை பார்த்ததும் போனை கீழே வைத்தவள், உன்னாலதான் இப்ப நான் இங்க இருக்கேன். இப்ப போன் பாக்குறது கூட தப்பா? ஃப்ரீ டைம்ல போன் பார்த்தா அதுக்கும் கேள்வி கேட்பியா? சரி சொல்லு, என்னை இந்த ஆபீஸ்ல இந்த நிலைமையில பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கா என்று வந்ததும் சர்வாவை பார்த்து அவள் கேட்டுக்கொண்டே போக அந்த கேள்வியில் குழப்பமாக பார்த்தவன், நான் எதுக்கு சந்தோஷப்படணும், நான் எதுக்கு அப்படியெல்லாம் நினைக்க போறேன் என்று கேட்டான். நீ சந்தோஷமாதான் இருப்ப. நீ வருத்தப்பட்டிருந்தா டைகர் கிட்ட இத பத்தி பேசி என்ன மறுபடி புரோட்டானுக்கு கூப்பிட்டிருப்பியே, அப்படின்னா உனக்கு இதுல சந்தோஷம்னு தானே அர்த்தம் என்று சர்வாதான் தன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்பது போல அவள் பேச சிரித்த சர்வா, நீங்க அந்த மாதிரி கேட்டீங்கன்னா நீங்க இங்க இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான் என்று நேரடியாகவே கூறிவிட்டான். அதில் அவனை முறைத்தவளுக்கு சர்வாவின் மீது கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. இருந்தும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவள் அவன் நின்று கொண்டிருப்பதை கவனித்தும் இன்னும் அமரச் சொல்லவே இல்லை. அதை புரிந்து கொண்டு சர்வா தானே எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். குயின்சி அதற்கு ஏதோ பேச வர, சீக்கிரமா நீங்க என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் இங்கிருந்து கிளம்புவேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று கூறினான். என்ன, டைகர் உன்கிட்ட க்ளோஸா இருக்காருன்னு உன் திமிரை என்கிட்டயே காட்டுறியா? என்ன அந்த கம்பெனியில இருந்து இந்த கம்பெனிக்கு அனுப்பி இருக்காருன்னா உன்னை வேலையை விட்டு அனுப்ப கூட அவர் யோசிக்க மாட்டார். எனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா? உன்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அதனால கொஞ்சம் பார்த்து பேசு என்று சர்வாவை பார்த்து கடுப்புடன் கூறினாள். சர்வா அதற்கு பதில் சொல்வதற்கு முன்னரே மீண்டும் கேபினின் கதவை திறந்து உள்ளே வந்தாள் திவ்யா.
அவள் சர்வாவை பார்த்து, சார் நீங்களா என்று ஏதோ பேச வர, கெஸ்ட் வந்திருக்காரு, அவருக்கு எதுவும் கொண்டு வரலையா என்று கேட்டாள் குயின்சி. ஓகே மேடம் என்று பதட்டமாக கூறி அங்கிருந்து சென்றுவிட, அவள் போவதை பார்த்த சர்வா, நான் இந்த உபசரிப்புக்கெல்லாம் இங்க வரல, கான்ட்ராக்ட் பத்தி பேசுங்க என்று சொல்ல, ரொம்பதான் திமிரு என்று பற்களை கடித்தவள், கான்ட்ராக்ட் டிஸ்கஷனை பத்தி பேசலாம், பட் அதுக்கு முன்னாடி டைகர் சாரை பத்தி கொஞ்சம் பேசலாமா என்று கேட்டாள். அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு என்று சர்வா புரியாமல் கேட்க, டிஸ்கஷன்னா உனக்கு தெரியும், அவரு எப்படி இருப்பாரு, அவர் பார்க்க அழகா இருப்பாரா இல்ல சாதாரணமா இருப்பாரா, நீ அவர் கூட ரொம்ப க்ளோஸ், நீ பார்த்திருப்பதானே, அதான் உங்ககிட்ட கேட்கிறேன் என்று கேட்டாள் குயின்சி. எதற்காக டைகரின் அடையாளத்தை தெரிந்து கொள்ள இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாள் என சர்வாவிற்கு புரியவில்லை. இருந்தும் இதை வைத்து ஒரு திட்டம் போட்டவன் சிரித்துக் கொண்டே நாற்காலியில் பின்னால் சாய்ந்தான். உன்கிட்டதான் கேட்கிறேன், ஏதாவது சொல்லு என்று அவள் மீண்டும் கேட்க, அவர் அழகா இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அத பத்தி நீங்க ஏன் கேள்வி கேட்கிறீங்க, எப்படியாவது டைகரை நேர்ல பாக்குறதுக்கு ட்ரை பண்றீங்களா என்று கேட்டான். அதற்கு சிரித்தவள், பரவாயில்லையே, உனக்கு இவ்வளோ சீக்கிரம் விஷயம் புரிஞ்சிருச்சு, பட் இதுக்காக நீ என்ன தப்பா நினைக்காத, யாருக்கு டைகரை மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சாலும் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கதான் நினைப்பாங்க, நானும் அதே மாதிரி தான், பட் நீ டைகரை பத்தி எதுவும் சொல்லுவேன்னு எனக்கு தோணல, பிகாஸ் டைகர் கூட உன்னை தவிர வேற யாரும் நெருக்கமா இருக்கிறது உனக்கு பிடிக்காதுல்ல, நீ மட்டுமே எப்பவும் அவருக்கு பக்கத்துல இருந்து நீ சொல்றத மட்டும் அவர் கேட்கிற மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்படுற, அவரும் நீ சொல்றத நம்புறாரு, அதை பயன்படுத்திக்கிட்டு தானே உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, கரெக்ட் என்று போட்டு வாங்குவதற்கு அவள் முயற்சி செய்ய, ஸ்மால் கரெக்ஷன், நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் என்றான் சர்வா தெளிவாக. அப்போது மீண்டும் கேபின் கதவை திறந்து கொண்டு உள்ளே ஒரு ட்ரேயில் டீ மற்றும் பிஸ்கட்டோடு வந்தாள் திவ்யா. அவளையே சில நொடிகள் பார்த்த சர்வா டீயை எடுத்து கொஞ்சமாக குடித்தான். அதில் எதுவும் கலக்கவில்லை என்று புரிந்த பிறகு முழுதாக குடித்து முடித்தான். ஏனோ குயின்சி தனக்கு எதிராக ஏதாவது செய்வாள் என்ற சந்தேகம் இன்னும் கூட அவனுக்கு இருந்தது. பிறகு, கான்ட்ராக்ட் பத்தி பேச முடியுமா இல்ல நான் இங்கிருந்து கிளம்பட்டுமா, டைகர் கேட்டார்னா மேடம் கான்ட்ராக்டை விட உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு நான் டைகர் சார் கிட்ட சொல்லிடுவேன், ஓகே தானே என்று சர்வா கேட்டதும், ரொம்பதான் பண்ற நீ என்று சொல்லிக்கொண்டு ஒரு கவரை எடுத்து மேலே வைத்தவள் அந்த லெட்டரை சர்வாவிடம் கொடுத்து, இத படிச்சு பாரு என்றாள். சிசிடிவி வேர்ல்ட் கார்ப்பரேஷன் என்று அதை பார்த்ததும் சர்வா கேள்வியுடன் அவள் பக்கம் திரும்ப, எஸ், நாம மட்டும் இல்லாம ஸ்பின் கேமரா கம்பெனி கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு இவங்களும் ரெடியா இருக்காங்க, நம்ம கம்பெனிக்கும் அவங்களுக்கும் நடுவுல தான் காம்படிஷன் இருக்க போகுது என்று அவள் சொல்லிக்கொண்டே போக, அந்த லெட்டரில் CEO என்ற இடத்தில் இருந்த பெயரை யோசனையோடு பார்த்து கொண்டிருந்தான் சர்வா. அதில் பிரவீன் என்று எழுதியிருந்தது. ஒருவேளை இது தனக்கு தெரிந்த பிரவீனாக இருக்குமோ என்று சந்தேகம் வர அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான். அப்போது, நமக்கு இன்னும் 3 நாள்ல அவங்க கூட மீட்டிங் இருக்கு, இந்த கம்பெனியிலிருந்து அந்த மீட்டிங்குக்கு ஆளுங்க வருவாங்க, அந்த மீட்டிங்ல நம்ம ப்ரொபோசலை சப்மிட் பண்ணணும், 2 ப்ரொபோசலையும் பார்த்துட்டு அவங்க யாருக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணுவாங்க. டைகர் சார் உங்ககிட்ட சொன்னாரான்னு தெரியல, இந்த கான்ட்ராக்டோட அமௌண்ட் ரொம்ப ரொம்ப பெருசு என்று அவள் சொல்லி முடிக்க தலையாட்டி கேட்டுக்கொண்ட சர்வா, எல்லாம் ஓகே, இந்த சிசிடிவி வேர்ல்ட் கம்பெனியோட CEO போட்டோவை நான் பார்க்க முடியுமா என்று கேட்டான். ஒரு நிமிஷம் என்று கூறிய குயின்சி தனது லேப்டாப்பில் ஏதோ தட்டிவிட்டு அதை சர்வா பக்கம் திருப்பி, இவர்தான் இந்த ப்ளூ கலர் கோட் சூட் போட்டிருக்கார்ல என்று காட்டினாள். சர்வா சந்தேகப்பட்டது போல அந்த போட்டோவில் சிரித்துக் கொண்டிருந்தது பிரவீன் தான். எனவே இந்த கான்ட்ராக்ட் அவனுக்கும் பிரவீனுக்கும் இடையில் நடக்கப் போகிறது என்பது புரிய, எக்காரணத்தை கொண்டும் அவனிடம் தோற்கக்கூடாது என்று முடிவெடுத்தான். சோ, நாம இந்த மீட்டிங்க்கு ரெடியா என்று அடுத்ததாக குயின்சி கேட்க, லேப்டாப்பிலிருந்து பார்வையை நகர்த்தியவன், எஸ், ரெடி, வேற என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க என்றான். அதற்கு சரி என்று தலையாட்டினாள் குயின்சி. தனது கடிகாரத்தை பார்த்து கொண்டே எழுந்து நின்ற சர்வா, ஓகே, வேற ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணுங்க, நான் கிளம்புறேன் என்று சொல்லி அவன் அங்கிருந்து கிளம்பி வெளியில் வர பாரதியிடமிருந்து போன் வந்தது. அதை பார்த்ததுமே அவர் எதற்காக அழைத்திருப்பார் என்று தெரிந்து கொண்டே அழைப்பை ஏற்றவன், சொல்லுங்கம்மா
என்றான் சர்வா. நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு என்று சொல்லும் பொழுதே பாரதியின் குரலில் அத்தனை மகிழ்ச்சி. மோனிகா அரெஸ்ட் ஆயிட்டா, அந்த நியூஸ் தான் இப்ப இன்டர்நெட் முழுக்க போய்கிட்டு இருக்கு என்று மகிழ்ச்சி ததும்பும் குரலில் சிரித்துக் கொண்டே கூறினார். அதான் சொன்னேனேமா, நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு பாத்தீங்களா? இன்னும் 1 மணி நேரம் பொறுங்க, எல்லா நியூஸ்லயும் அவ பேர் தான் வரும். ஆதிசேஷன் அவளுக்கு பெயில் வாங்கி கொடுத்தாலும் போதைப் பொருளை ஆபீஸ்ல வச்சிருந்தாங்கிற பேரு போகவே போகாது. இதுக்கு மேலேயும் அவ எப்படி அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரான்னு நானும் பாக்குறேன் என்று சர்வா கூற, அந்த பக்கம் பாரதி அதை கேட்டு சிரித்தார். ஆதிசேஷன் மோனிகாவை காப்பாற்றுவாரா? பிரவீனை சர்வா கான்ட்ராக்ட் போட்டியில் ஜெயிப்பானா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். சர்வா குயின்சியை பார்ப்பதற்காக இமேஜிங் செக்யூரிட்டிஸ் கம்பெனிக்கு வந்திருந்தான். அவளது நடவடிக்கைகள் எரிச்சல் ஊட்டும் விதமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவள் டைகர் பற்றி தெரிந்து கொள்வதில்தான் மிகவும் ஆர்வமாக இருந்தாள். பிறகு கான்ட்ராக்ட் பற்றி பேசும் பொழுது பிரவீன் தான் சர்வாவோடு போட்டியிட்டு அந்த கான்ட்ராக்டை வாங்க நினைக்கும் மற்றொரு கம்பெனியின் சிஇஓ என்ற விஷயத்தை சர்வா அறிந்தான். எனவே எப்படியாவது பிரவீனை தோற்கடித்து இந்த கான்ட்ராக்டை பெற்றுவிட வேண்டும் என்று முடிவெடுத்தவன் அதற்கான வேலைகளை ஆரம்பிக்க சொல்லிவிட்டு கேபினிலிருந்து வெளியே வந்தான். அப்போது அவனுக்கு போன் செய்த பாரதி மோனிகா அரெஸ்ட் ஆகிவிட்டதை மகிழ்ச்சியுடன் கூறினார். அடுத்து என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பாருங்கம்மா, இன்னும் சூப்பரா இருக்கும் என்று சொல்லி அழைப்பை துண்டித்த சர்வா மாயாவிற்கு போன் செய்தான். முதல் ரிங்கிலேயே அட்டன் செய்தாள் மாயா. ஹலோ மாயா என்று சர்வா சொல்ல, குட் மார்னிங் சார் என்றாள் அவள். குட் மார்னிங், நான் சொல்றத கேளுங்க. மோனிகாவை பத்தி ஒரு நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. அந்த நியூஸை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. அந்த நியூஸ் எங்கெங்க ரிப்போர்ட் ஆகுதுன்னு எல்லாமே எனக்கு தெரியணும். சிசிஎஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நியூஸ் எப்பவும் வந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு எந்தெந்த கம்பெனி கிட்ட பேசணுமோ பேசுங்க. எந்த அளவுக்கு இதை பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பரப்பணும். உலகம் முழுக்க இது தெரிஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான் என்று சர்வா சொல்லி முடிக்க, கண்டிப்பா சார், நான் பண்ணிடுறேன். நம்மளோட ஸ்டாஃப் சில பேரை அந்த லொகேஷனுக்கு அனுப்பி அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷனை எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லி அதை நியூஸ்ல பப்ளிஷ் பண்ண சொல்றேன். எந்தெந்த நியூஸ் சேனல்ல இது ரிப்போர்ட் ஆகுது, எது ஆகலேன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கெல்லாம் இந்த நியூஸை நானே அனுப்பி வைக்கிறேன் என்று அவள் கூறியதும், ஓகே, இந்த வேலையை கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் புரோட்டானுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தான் சர்வா. காரில் ஏறி அமர்ந்து கிளம்புவதற்கு முன் மீண்டும் போனை எடுத்தவன் ஜிதேஷுக்கு அழைத்தான். என்ன பாஸ், காலங்காத்தாலேயே கால் பண்ணிருக்கீங்க என்று ஜிதேஷ் கேட்க, ஒரு முக்கியமான விஷயம், மோனிகாவை பத்தி மீடியால நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது இப்ப ஸ்ப்ரெட் ஆகிறத விட இன்னும் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகணும். வெப்சைட்ஸ்க்கெல்லாம் பணம் கொடுத்து இந்த நியூஸை பெருசாக்க சொல்லு. வேற என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணு என்று சர்வா கூறியதும் ஒரு நொடி யோசித்த ஜிதேஷ், பாஸ், நாம பே பண்ணி அந்த நியூஸ போட்டாலும் மோனிகா பே பண்ணி அதை ரிமூவ் பண்ண வச்சுட்டா என்ன பண்றது? நமக்கு தானே இது தேவையில்லாத வேலை என்று கேட்டான். ஆமால, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்று சொல்லிக்கொண்டே வேறு வழியை யோசிக்க ஆரம்பித்த சர்வா, நான் சொல்ற மாதிரி பண்ணு. அனானிமஸா நீயே சில வெப்சைட்டை கிரியேட் பண்ணு. அந்த வெப்சைட் எல்லாமே அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கணும். அந்த வெப்சைட்ல இந்த நியூஸை டிஸ்ப்ளே பண்ணு. எக்காரணத்தை கொண்டும் அந்த வெப்சைட் உன்னோட ப்ரொஃபைல்ல கூட கனெக்ட் ஆக கூடாது. அப்பதான் இதுக்கு பின்னாடி நீ இருக்கேன்னு தெரியாது என்று சர்வா இன்னொரு வழியை சொன்னதும், ஓகே பாஸ், இது ஈஸி தான், நான் பண்றேன் என்று கூறினான். ஓகே என்று சொல்லி அழைப்பை துண்டித்த சர்வா கிளம்புவதற்கு முன் சூர்யாவிடமிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. என்னடா இது, போனுக்கு மேல போன் வந்துகிட்டே இருக்கு என்று அழைப்பை ஏற்றவன், சொல்லு சூர்யா என்றான். நீ புரோட்டான் கம்பெனிலயா இருக்க என்று கேட்டான் சூர்யா. அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன், என்னாச்சு என்று சர்வா கேட்டதும், பிரச்சனை ஒண்ணும் இல்ல, உன்னை மீட் பண்ணணும், நீ கம்பெனிக்கு போ, நான் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன் என்று கூறினான். ஓகே, வந்துட்டு கால் பண்ணு என்று சொல்லி அழைப்பை துண்டித்த சர்வா போனை ஓரமாக வைத்துவிட்டு புரோட்டான் கம்பெனியை நோக்கி காரை செலுத்தினான். பின் சிறிது நேரத்தில் காரை பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்தியவன் வெளியில் இறங்க சூர்யாவும் அங்கு வந்து சேர்ந்தான். பார்க்கிங் ஏரியாவில் இருவரும் சந்தித்துக் கொள்ள, இங்கே பேசலாமா என்று சூர்யா கேட்டான். அவனை மேலும் கீழும் ஒரு மாதிரியாக பார்த்து வைத்த சர்வா யோசனையுடனே தலையாட்டிவிட்டு காரில் ஏறி அமர்ந்தான். சூர்யாவும் அவனுக்கு அருகில் ஏறி அமர்ந்து சர்வாவை பார்க்க, என்ன விஷயம், இவ்வளவு தூரம் வந்திருக்கு, அதுவும் பார்க்கிங்லயே பேசணும்னு சொல்ற என்று கேட்டான் சர்வா. விக்ரமன் அங்கிள் காலையில எனக்கு போன் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னாரு
என்றதும் என்னவென்பது போல புருவம் உயர்த்தினான் சர்வா. சீனியர்ஸ் எல்லாரும் நேத்து நைட் வரைக்கும் உட்கார்ந்து இந்த பிளானை பத்தி பேசியிருக்காங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ணதுல ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க என்று சூர்யா சொன்னதும் சர்வாவின் கண்கள் சுருங்கியது. நிஜமாவா? அப்படி என்ன முடிவு எடுத்திருக்காங்க? அவங்க என்னோட பிளானுக்கு ஒத்துக்க போறதில்ல கரெக்டா என்று கேட்டான் சர்வா. இல்ல அவங்களுக்கு உன்னோட பிளான் ஓகே தான், எல்லாருமே இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு தான் சொல்றாங்க என்றான் சூர்யா. அதை கேட்டதும் சர்வா முகத்தில் ஒரு பெருமையான புன்னகை பூத்தது. ஓகே, அப்ப வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நீ தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணு. கரிகாலன் கிட்ட நாம என்னோட பேலஸ்க்கு போகணும்னு சொல்லு. அந்த மனோஜ் இன்னும் அங்கதானே இருக்கான் என்று சர்வா கேட்க, அவன் அங்கதான் இருக்கான், ஆனா அவனை வச்சு என்ன பண்றது என்று புரியாமல் கேட்டான் சூர்யா. கரிகாலன் வரட்டும், என்ன பண்ண போறேன்னு உங்க 2 பேருக்குமே நான் சொல்றேன். அவர்கிட்ட என்னுடைய வீட்டுக்கு ஈவினிங் வர சொல்லு. எல்லாத்தையும் அங்க வச்சு பேசிட்டு பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு மேல நம்ம டைமை வேஸ்ட் பண்ண முடியாது என்று சர்வா யோசனையுடன் கூற, சூர்யாவும் சரி என்று தலையாட்டியவன், நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன் என்று சொல்லி காரில் இருந்து இறங்கி அங்கிருந்து சென்றான். சர்வாவும் ஆபீஸுக்குள் நுழைந்தவன் நேராக தனது கேபினில் சென்று அமர்ந்தான். சிறிது நேரம் அவன் வேலை பார்த்து கொண்டிருக்க வெளியிலிருந்து கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. எஸ், கமின் என்று கூறியதும் உள்ளே வந்தாள் மாயா. என்ன மாயா, நான் சொன்ன மாதிரி நியூஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டீங்களா? அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லையே என்று கேட்க, எஸ் சார், நான் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிட்டேன். பிளஸ் நமக்கு கிடைச்ச நியூஸ் வச்சும் ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரெடி ஆனதும் நானே உங்களுக்கு காட்டுறேன் என்று கூறினாள். ஓகே, குட் என்று சொல்லி சர்வா தனது வேலையை பார்க்க மாயா அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். என்னாச்சு, வேற ஏதாவது சொல்லணுமா என்று அவன் கேட்க, ஆமா சார், நான் அந்த மூர்த்தியை பத்தி உங்ககிட்ட கேட்கணும். அவரை மீட் பண்ணீங்களே, அது என்னாச்சு? அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன் என்று அவள் சொன்னதும் தான் சர்வாவிற்கு மூர்த்தி ஞாபகமே வர, அந்த மீட்டிங் முடிஞ்சது. அவர் கூட பிசினஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவருக்கு புரியுற மாதிரி சொல்லி அனுப்பிட்டேன் என்று அவன் கூறியதும், ஓகே தான் சார், ஆனா அவரோட டெலிவரி சர்வீஸ் நிஜமாவே நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த பிசினஸ் டீல நீங்க ஓகே பண்ணியிருந்தா அது நம்ம கம்பெனிக்கு வந்தா நல்லது என்று கூறினாள் மாயா. உடனே மறுப்பாக தலையாட்டியவன், எல்லா விஷயத்திலையும் ப்ராஃபிட்டை வச்சு மட்டும் யோசிக்க கூடாது. சில பேரோட கேரக்டரும் முக்கியம். அந்த ஆள் எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அவன் கூட நான் எப்படி ஒர்க் பண்ண முடியும்? அவன் இல்லைன்னா இந்த மார்க்கெட்ல எவ்வளவோ டெலிவரி கம்பெனிஸ் இருக்காங்க. எல்லாரும் இதே அளவு தான் சார்ஜ் பண்ண போறாங்க. குவாலிட்டியும் இதே அளவுக்கு தான் இருக்கும். சோ ஏன் ஒரு மோசமானவங்க கிட்ட நம்ம பிசினஸ் பண்ணணும்? என்னைக்கா இருந்தாலும் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பிரச்சனை தான் என்று சர்வா தெளிவாக கூறினான். ஓகே சார், நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னவள் சர்வா கேபினில் இருந்து வெளியே சென்றாள். மாயாவை பார்த்த பிறகு மீண்டும் சர்வாவிற்கு குயின்சியின் ஞாபகம் வந்தது. அவ எதுக்காக டைகரோட அப்பியரன்ஸ் பத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா? ஒருவேளை அவ ஸ்பையா இருப்பாளோ? டைகர் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆதிசேஷன் கிட்ட போய் சொல்லுவாளோ என்று குயின்சி மீது சந்தேகம் வர, அன்றொரு நாள் அவளை ஆதிசேஷனோடு பார்த்ததும் ஞாபகம் வந்தது. அதனால்தான் இந்த விஷயத்தை சர்வாவால் சாதாரணமாக விட முடியவில்லை. இந்த கொஸ்டின் பத்தி விசாரிக்கணும் என்று மனதிற்குள் குறித்துக் கொண்டான். அதே நேரம் காரில் மோனிகா நிலை குலைந்து போயிருந்தாள். விலையுயர்ந்த மேக்கப் சாதனங்கள், பல கோடி மதிப்புள்ள நகைகள், அணிகலன்களால் கூட அந்த முகத்தை இப்போது மாற்ற முடியாது. ஒரு புறம் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. ஆனால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. போலீஸ் ஸ்டேஷனில் 1 மணி நேரம் கூட இருந்திருக்க மாட்டாள். இருந்தும் அங்கு வந்த ரிப்போர்ட்டர்கள், அவளை சூழ்ந்து நின்று போட்டோ எடுத்தவர்கள் என்று அந்த காட்சி கண்முன்னால் வந்து வந்து போக, யாரோ வேண்டுமென்றே தன்னை இதில் சிக்க வைத்திருப்பது அப்பட்டமாக தெரிந்தது. அவள் அருகில் அமர்ந்திருந்த ஆதிசேஷனும் அதே அளவிற்கு கோபத்தோடு இருந்தார். உனக்கு எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன், சொல்றத கேட்க கூடாதுன்னு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? யாராவது வேலை செய்யற இடத்துல ட்ரக்க கொண்டு வந்து வைப்பாங்களா? அதுவும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி. வேலை செய்யற இடம்னு இல்ல, நாம இருக்கிற இடத்துலயே இந்த மாதிரி பொருள் எல்லாம் வைக்க கூடாது. அதுக்குன்னு தனியா லொகேஷன் வச்சு அங்கதான் இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். இந்த அளவுக்கு கூட அறிவில்லைனா எதுக்கு உனக்கு இந்த வேலை என்று கோபமாக கேட்டார். மோனிகா மீது அவருக்கு அளவு கடந்த அன்பு இல்லாமல் போயிருந்தால் இந்த போதைப் பொருள் கேசுக்குள் அவர் வந்திருக்கவே மாட்டார். தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயத்தில் தலையிட்டு தனது பெயரை கெடுத்துக் கொள்வதில் அவருக்கு சிறிதும் விருப்பமில்லை. உன்னைத்தானே கேட்கிறேன், பதில் சொல்லு, எதுக்கு இப்படி பண்ண என்று மீண்டும் மோனிகாவை பார்த்து கத்த, நான் எதுவும் பண்ணல, அங்க எப்படி ட்ரக் வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது
என்று எரிச்சலோடு கூறினாள் மோனிகா. அதில் இன்னும் கடுப்பானவர், யாருக்கு தெரியும், நீ வைக்கலனா கூட இப்ப யார் பேரு கெட்டு போயிருக்கு, நீதான் மாட்டிக்கிட்டு இருக்க, இத மாத்த முடியுமா என்று தலையில் கை வைத்தவர், பிறகு எப்படியோ இந்த நியூஸ் வெளியே போய் பரவ ஆரம்பிச்சிடுச்சு, இப்ப அதை தடுக்கணும், மீடியாவில இருந்து இன்டர்நெட்ல இருந்து இந்த நியூஸை எல்லாம் ரிமூவ் பண்ணணும் என்று சொன்னவர் அதற்கு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்க மெதுவாக நிமிர்ந்து பார்த்த மோனிகா, யாருக்கு தெரியும்னா என்ன அர்த்தம், அப்படின்னா நான் தான் அதை வச்சிருப்பேன்னு நீங்களும் நம்புறீங்களா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா என்று கேட்டாள். என்னால உன்னை எப்பவுமே நம்ப முடியாது, 20 வருஷத்துக்கு முன்னாடி வித்யாவை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு நீ சொன்ன, அதை நான் நம்புனேன். ஆனா நீ என்ன பண்ண, வித்யாவை கொன்னுட்டு வந்த, கொன்னதுக்கு அப்புறமும் என்கிட்ட வந்து உனக்கும் அந்த சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்ன, எனக்கு அந்த உண்மை எப்பவுமே தெரியாம போயிடுங்கிற தைரியத்துல தானே நீ அப்படி சொன்ன, அப்படிப்பட்ட உன்னை என்னால எப்படி நம்ப முடியும் என்று கோபமாக கேட்டவர் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொள்ள, நீங்க எதுக்கு இப்ப பழைய விஷயத்தை எல்லாம் பேசுறீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், இப்ப நடக்கிறத பத்தி மட்டும் பேசுங்க என்றாள் மோனிகா. அவள் சொன்னதை கேட்டதும் மீண்டும் திரும்பி பார்த்தவர், ரெண்டுமே ஒண்ணுதான், எப்படி வேற வேற ஆகும், 2 இடத்துலயும் நீதான் பொய் சொல்ற என்று கூறினார். நான் ஒத்துக்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பொய் சொன்னது உண்மைதான், ஆனா இப்ப நான் பொய் சொல்லல, அங்க எப்படி அந்த போதைப் பொருள் எல்லாம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, என் கம்பெனிக்குள்ள யார் வந்தாங்க, இதை எப்படி வச்சாங்க, எதுவுமே எனக்கு தெரியல, இந்த மாதிரி பொருள் எல்லாம் நான் வீட்ல கொஞ்சம் வச்சிருக்கிறது உண்மைதான், ஆனா அங்கிருந்து எதுவுமே திருடு போகல, இது எதுவுமே என்னோட ட்ரக் கிடையாது, அப்புறம் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் வச்சிருந்தேன், அது கம்பெனியில இருந்தது உண்மைதான், ஆனா ரொம்ப நாள் முன்னாடியே அதை எல்லாத்தையும் எரிச்சிட்டேன், அப்புறம் எப்படி மறுபடியும் அந்த ட்ரக் அந்த இடத்துக்கு வரும் என்று மோனிகா கேட்க ஆதிசேஷன் அவளை கண்டுகொள்ளவே இல்லை. பிறகு பெருமூச்சுடன் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு, நீங்க வித்யா விஷயத்துல இன்னும் என் மேல கோபமா இருக்கீங்களா, என்னை விட உங்களுக்கு வித்யாதான் முக்கியமா என்று கேட்டாள். வித்யாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஆதிசேஷன் கூறிவிட, அது எப்படி அப்படி சொல்ல முடியும், நான் உன்னோட தங்கச்சி, வித்யா நீ லவ் பண்ண பொண்ணு, உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு ராஜனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அது உனக்கு ஞாபகம் இருக்குதா என்று வேண்டுமென்றே மோனிகா கேட்க அந்த வார்த்தைகள் ஆதிசேஷனை குத்தியது. தன்னையும் மீறி சிகரெட்டை புகைத்துக் கொண்டிருந்தவருக்கு பழைய கால நினைவுகள் வந்து சென்றது. சில நொடிகளில் தன்னை மீட்டுக் கொண்டவர் சிகரெட்டை கீழே போட்டுவிட்டு மோனிகாவிடம் திரும்பி, அந்த ட்ரக்கை எல்லாம் நீ அந்த இடத்துல வைக்கலேனா வேற யாராவது வச்சிருப்பாங்கன்னு உனக்கு தோணுதா, உன்னை மாட்டி விடுற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு, யாரால இதை பண்ண முடியும் என்று கேட்டார். அந்த கேள்வியில் சில நொடிகள் யோசித்த மோனிகா, எனக்கு ஒருத்த மேல சந்தேகம் இருக்கு, ஆனா அவனால இவ்ளோ விஷயத்த பண்ண முடியாது, பட் அந்த சர்வாவுக்கு மட்டும்தான் நான் ட்ரக் இங்க வச்சிருக்கிற விஷயம் தெரியும், ஒருவேளை டைகர் இதுக்கு பின்னாடி இருப்பானோ என்று மோனிகா சந்தேகத்துடன் கேட்க, டைகர் இந்த மாதிரி போலீஸை வச்சு எல்லாம் கேம் ஆடணும்னு எந்த அவசியமும் இல்ல, உனக்கு வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா என்று கேட்டார். அப்படின்னா அந்த சர்வாதான் இதெல்லாம் பண்ணிருக்கணும் என்று மீண்டும் மோனிகா சொல்ல, அதான் சொல்றேன்ல, டைகருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லேன்னு என்று கூறிய ஆதிசேஷன் சர்வா என்றதும் டைகர் என்று நினைத்துக் கொண்டார். ஐயோ, நான் அந்த சர்வாவை சொல்லல, வித்யா ஸ்கின் கேர் நடத்திக்கிட்டு இருக்கானே சர்வா, அவனை சொல்றேன் என்று கூறியதும் முதன்முறையாக 2 பெயர்களும் ஒரே போல இருப்பதை அப்போதுதான் ஆதிசேஷன் கவனித்தார். சில நொடிகள் யோசனையில் மோனிகாவை பார்த்தவர், வித்யா ஸ்கின் கேர்ல இருக்கிற சர்வா உண்மையான டைகராயிருப்பானோ என்று கேள்வியோடு நிறுத்தினார். ஆதிசேஷன் சர்வாவின் உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிப்பாரா, மோனிகாவால் பரவும் நியூஸை நிறுத்த முடியுமா, தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.